பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலினுடைய பெங்க்வீர் விமான நிலையம் ரொம்ப பிஸியாயிருச்சு. அங்கிருந்து செல்வதற்கு மக்கள் மணிக்கணக்கில் கியூல காத்து கிடக்குறாங்க. ஏன் அந்த அளவிற்கு பலத்த அடி கொடுத்திருக்கிறதா? மும்முனை தாக்குதலில் அந்த அளவிற்கு இஸ்ரேல் தாக்கப்பட்டிருக்கிறதா? அது போக மாரிவெல் என்ற இந்திய எண்ணெய் கப்பல் ரகசியமாக ஆயுதம் ஏற்றிச் சென்றதாகவும் அந்த கப்பலை தாங்கள் அடித்து மூழ்கடித்து விட்டதாகவும் ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை, என்ன நடந்தது, இந்திய கப்பலை எப்படி தகர்த்தார்கள், எந்த இடத்தில் வைத்து அடித்தார்கள் என்பதையும், ஏன் இவ்வளவு அடி வாங்கியது இஸ்ரேல், இந்த திடீர் யுத்தத்தை ஏன் இஸ்ரேல் தொடங்கியது என்பதை பற்றி பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. இதோ அதோ இன்னைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும். பேச்சுவார்த்தையில எல்லாம் அந்த வரையறை செய்துகிட்டு இருக்காங்க. எல்லா பாயிண்ட்லையும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இறுதி கட்டத்தை எட்டி விட்டது. ஃபைனலைஸ் பண்ண வேண்டியதா அப்படின்னு இருந்த நேரத்தில் லெபனான் பிரசிடென்ட் அவர் போறார். லெபனான் பிரசிடென்டினுடைய அவர் ஒரு கிறிஸ்தவர். லெபனான் பிரசிடென்ட் அமெரிக்கா போறார். அமெரிக்கா அங்கே போய் இஸ்ரேலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஈரானால் நாங்கள் மிகப்பெரிய இக்கட்டிற்கு உள்ளாக்கி இருக்கிறோம், ஈரான் தான் நாங்கள் படுகிற துயரத்திற்கு காரணம், ஈரான் தான் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக பேசியிருக்கிறார். பேசிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. வந்து 2 மணி நேரத்தில் அவருடைய உயர் ஆபீசியல், மிலிட்டரியினுடைய உயர் ஆபீசியல், பெரிய தளபதியை இஸ்ரேல் கொண்டுடுறாங்க. நீ என்னதான் பேசினாலும் சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் கொல்லாமல் விட மாட்டேன், நீ என்னதான் எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும், நான் நல்லவேன்னு சர்டிபிகேட் கொடுத்தாலும், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உன்னுடைய ஆட்களை நான் கொல்லாம விட மாட்டேன் என்று இஸ்ரேல் நெத்தன்யாகு தான் யார் என்பதை அந்த ஆளுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார். அவருடைய பேச்சுக்கு கடுமையாக பதில் சொன்னது ஈரான். நீ ஒரு தோற்று போன பிரசிடென்ட், ஐநா இவர்களுடைய அமெரிக்கா ஐநா இவர்களுடைய தயவுல அவர் ஒட்டிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டுமல்ல, இந்த ஆள் பண்ற வேலையெல்லாம் அயோக்கியத்தனத்தை எல்லாம் இவர் ப்ரொஃபசர் சயிட் மொராண்டி அவ்வளவு வெளிப்படையாக கிளின்னு கிழிச்சிருக்காரு. முக்கியமாக ஈராக்ல இந்த காசாவில் கஷ்டப்படுற மக்களுக்காக டென்ட், துணிமணிகள், தண்ணி, குடி தண்ணீர், உணவு, டின் பால், டீ பாக்கெட்டு இதெல்லாம் சேகரித்து பெரிய அளவில் சேகரித்து கொண்டுட்டு வந்தால் அதை கொடுக்க மாட்டேங்கிறான். காசா மக்களுக்கு கொடுக்க விடாம பட்டினி போடுவாங்கிறான், தடுக்கிறான். இந்த அளவிற்கு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய தளபதியை தான் அடிச்சு வீழ்த்தியிருக்கான் இஸ்ரேலுக்கு அதெல்லாம் ராணுவ வலிமையை குறைக்க வேண்டும், தான் சொன்னபடி 70% லெபனானை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. அதற்காக அவர் இஸ்ரேல் எடுத்த நடவடிக்கைகள் ஒன்றாக அந்த ராணுவ தளபதியை கொன்றுவிட்டு லெபனான் மேல ஏர் ரைட் பண்றாங்க. இதற்கு மேல் பொறுக்க முடியாத ஈரான் மிக மிக கடுமையாக வரலாற்றில் இல்லாத அளவில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி பரவலாக இஸ்ரேல் முழுவதும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் சைமல்டேனியஸா ஹிஸ்புல்லாவும் அடிக்கிறாங்க. அங்கிருந்து லெபனானுக்குள்ள இருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து. நீ ஹிஸ்புல்லாவையே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹிஸ்புல்லாவையே உன்னால எதுவும் ஆர்டர் போட முடியல, நீ என்ன சர்டிபிகேட் கொடுக்குற இஸ்ரேலுக்கு என்ற கதையாக கடுமையான அடி விழுந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. குறிப்பாக இஸ்ரேலினுடைய அணு ஆராய்ச்சி மையம் இருக்கின்ற டிமோனா என்ற பகுதியில் ஈரானுடைய ஏவுகணைகள் சென்று தாக்கி இருக்கின்றன. இதுதான் முதல் தடவை டிமோனா பகுதியை தாக்கியது. டிமோனா பகுதியை தாக்கி எரிய விட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் ஆடி போயிருக்கிறது. அதே சமயம் ஹவுதிஸ் அடிச்சிருக்காங்க. இருக்கிறதுலே ஹவுதிஸ் தான் மிக தூரத்தில் இருக்கிறாங்க. செங்கடலினுடைய முனையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் அடிக்கணும். அதற்கு பாலிஸ்டிக் மிசைல் அவன் வச்சிருக்கான் ஹவுதிஸ் இங்கிருந்து
இஸ்ரேல் சரமாரியாக அடித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் எங்கு பார்த்தாலும் சைரன் ஒளி, தூங்கவே விடல பொதுமக்களை. கடந்த 2-3 நாட்களாக கடுமையாக சைரன் ஒளி அடிச்ச வண்ணம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இடிபாடுகள், ரபிள்ஸ். இதற்கு மேலும் இங்கே இருக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி பொதுமக்கள் அங்கிருந்து, அதாவது அமெரிக்காவிலிருந்து வந்தவங்க, இஸ்ரேலுக்கு வந்தவங்க, யுத்தத்தை எல்லாம் பார்க்கறது அமெரிக்கர்களுக்கு, ஐரோப்பியர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இதுக்கெல்லாம் சுற்றுலா வருவாங்க. அவங்க நாய் சண்டை பார்க்கறது, ஒட்டக சண்டை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே சண்டை நடக்குதோ அதையெல்லாம் பார்க்கறதுக்கு வருவானுங்க. போர் நடந்தால் அங்கே கூட, போர் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்க வருவாங்க, வந்து பார்ப்பாங்க நேரடி அனுபவத்துக்காக. அப்படி வந்து ஐரோப்பியர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் ஈரானுடைய அந்த ஏவுகணைகள் வெளிப்படுத்துகின்ற பெரிய வெடிச்சத்தம், வெடிப்பிழம்பு, தீப்பிழம்பு, அது ஒரு மாதிரியான படுபயங்கரமான RDX எல்லாம் தாண்டின வெடிகுண்டுங்கிறாங்க. கடுமையான சத்தம், காதை கிழிக்கிற சத்தம். நிறைய பேருக்கு இஸ்ரேலில் வந்து செவிட்டு மிஷின் நிறைய வாங்கி வைக்க வேண்டியிருக்கு. இப்போ நிறைய பேருடைய காது ஜப்புகள் கிழிந்து விட்டன. இஸ்ரேல் மக்களுடைய காது ஜப்புகள் நிறைய கிழிந்து விட்டன. ஏன்னா ஹியரிங் எய்டு, காது கேட்காத மிஷின் வைக்கிற வேணா அங்கே போய் மார்க்கெட் பண்ணலாம். அந்த அளவிற்கு ஈரான் மிகப்பெரிய அடி, சரியான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அவர்களுடைய அந்த தாக்குதல்கள் படுபயங்கரமாக இருந்திருக்கிறது இதுக்குள்ள, இஸ்ரேலுக்குள்ள. அதே போல ஹவுதீஸ் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலில் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனால்தான் இஸ்ரேலினுடைய பொதுமக்கள் மற்றும் அமெரிக்க தொடர்பில் உள்ளவங்க, அமெரிக்காவிலிருந்து சுற்றுலா வந்தவர்கள், ஐரோப்பியர்கள் எல்லாம் பெங்குவீர் விமான நிலையத்தில் குமிஞ்சு கிடக்கிறாங்க, கியூவில் நிற்கிறாங்க. முதல்ல ஃப்ளைட்டை எடுத்து எங்களை அனுப்புங்க, நாங்கள் கிளம்புறோம், வீட்டை இங்கே இஸ்ரேலை விட்டு கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டு குடிமக்களும் செல்லுகிறார்கள், அமெரிக்காவிற்கு ஓடுகிறார்கள். இவங்களும் சுற்றுலா வந்தவர்களும் இஸ்ரேலாவது மண்ணாவது, இதில் யாருமே தப்பிக்க முடியாது போல இருக்கு. இப்படி ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலுமா 24-48 மணி நேரம் சைரன் அலறிக்கிட்டே இருக்குமா. கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எதிர்த்தாக்குதல் நடத்தினாலும் இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் நடத்தியது ஈரானுக்குள்ள 4 இடங்கள் அடிச்சிருக்காங்க. டெஹ்ரான்ல 4 இடங்களை அடித்து விட்டு, அதற்கு நம்ம டிவிக்கெல்லாம் இந்த சத்தியம் தொலைக்காட்சி, இந்த பாலிமர், இந்த தந்தி தொலைக்காட்சி எல்லாம் இஸ்ரேல் தெஹ்ரான் எரிகிறது, தெஹ்ரான் கதை முடிந்து விட்டது, தெஹ்ரான் என்ற தலைநகரமே இருக்காது, தெஹ்ரான் அழியும் அப்படின்னு யாரு தெரியுமா சொல்லியிருக்காரு? சூஃபியான் சொல்லியிருக்கிறாரு. IBC தமிழ் அதுக்கு அளித்த பேட்டியில் தெஹ்ரான் என்ற தலைநகர் தெஹ்ரான், ஈரான் தலைநகர் தெஹ்ரான் அழிந்து விடும், அழிகிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். இது ஏன் இந்த பொழைப்பு? ஒரு தலைநகரம் அழிஞ்சிருமா? உங்க ஆசையை வெளிப்படுத்த, உங்க ஆசையை உங்களோட வச்சுக்கிறீங்க சூஃபியான். ஏன் இந்த பிழைப்புன்னு கேட்குறேன். அழிக்க முடியுமா தெஹ்ரானை? 2 ஏவுகணையில், 3 ஏவுகணை, 4 ஏவுகணையில் தெஹ்ரான் அழிக்க முடியுமா? உங்க விருப்பம் அதுவாகவே இருக்கட்டும். தெஹ்ரான் அழிய வேண்டும் என்று நீங்க விரும்பலாம். இருந்தாலும் பிராக்டிக்கல் என்ன? அழிக்க முடியுமா? இது மாதிரி ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கான் ஈரான். என்னமோ இன்னைக்கு வந்துக்கிட்டு இவர் வந்து தெஹ்ரான் தலைநகரம் அழிந்து விடும், IBC தமிழுக்கு சொன்னார். இதில் அவர் சொல்லியிருக்காரு சூஃபியான். இதையெல்லாம் வன்மையாக நாம் கண்டிக்கணும். இதையெல்லாம் எதிர்ப்பை பதிவு செய்தால்தான் இவர்களை போன்றவர்கள் திருந்துவார்கள். சரி, அதற்கடுத்து இப்பொழுது மேரிவெல்ஸ் என்ற கப்பல் தான் இந்தியாவிலிருந்து சென்ற கப்பல். மாரிவெல்ஸ் என்ற கப்பல் தான் இந்தியாவிலிருந்து சென்ற கப்பல். இவங்க ஆயுதம் ஏற்றிக்கொண்டு சென்றதாக உளவு தகவல்களை பெற்ற ஹவுதீஸ் அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை, இது நாங்கள் எண்ணெய் கப்பல், எண்ணெய் எடுக்க போகிறோம்னா அவன் அடுத்த கேள்வி கேட்குறான், எண்ணெய் எடுக்கிறதுனா நீ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் எல்லாம் போவேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் போய் தான் நீ போகணும். அங்கே உள்ளுக்க அங்கே தான் எண்ணெய் எடுக்கணும். இல்லாட்டினா ஓமானில் எடுக்கணும். அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிருக்கலாம். இல்லை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் போனால் தான் துபாய், பஹ்ரைன், கத்தார் அந்த மாதிரி இடங்களில், சவுதியில், ஈரானில் எடுக்கலாம். அங்கே எல்லாம் விட்டுட்டு நீ செங்கடல் வழியாக எங்கே எண்ணெய் எடுக்க போகிற? செங்கடலில் ஜெத்தாவில் எண்ணெய் இருக்கா? இந்த பக்கம் என்ன, யார் பெட்ரோல் யார் கொடுக்குறது? இது சுயஸ் கால்வாய் கடந்து மத்திய தரை கடலுக்கு போயிடணும். அப்படின்னா நீங்கள் வந்து ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் எடுக்கிறீங்களா? ரஷ்யாவில் எண்ணெய் எடுக்கிறது அம்பானி,
அவன் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பான். அம்பானி குரூப் தான் எடுக்கிறாங்க ரஷ்யாவில். அவனுடைய கப்பல் வேற டைப்பு. அவனுடைய இது ரஷ்யாவில் இப்பொழுது எண்ணெய் எடுப்பதை நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா ரொம்ப தூரம் கருங்கடல்ல போய் அவங்க எடுத்துட்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம். நிறைய அந்த இந்த தூரத்திற்கு போகின்ற டீசலே மிகப்பெரிய அளவில் வரும். ஆகவே இதுதான் சௌகரியம், இதுதான் விலை குறைவு. இப்போ யார்கிட்ட காது குத்துற, நீ ஆயுதம் தான் கொண்டு போற அப்படின்னு சொல்லி இதில் என்னன்னா எம்டி, அதாவது ஒரு கப்பலுடைய காலியான கப்பல்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு கப்பலுடைய அந்த தண்ணீர் அந்த வரை பார்த்துருவாங்க. தண்ணீர் வரை எந்த அளவிற்கு இருக்கு அப்படி. கப்பல் எப்பொழுதுமே காலியாகவே போகாது. ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் போவாங்க. ஏன்னா கப்பலுடைய பேலன்ஸ் வேணும். அந்த அளவுக்கு பேலன்ஸ் வேணும் கப்பலுக்கு. அதனுடைய வாட்டர் லெவல் வெளியில் இருக்கிற வாட்டரில் அந்த வரையறை அதை வச்சு என்ன பொருள் கொண்டு போவாங்க, எவ்வளவு டன் இருக்கு இந்த கப்பலில், எத்தனை டன் பொருள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க அனுபவமானவர்கள். அந்த கடல் பகுதியில் வாழ்கிறவர்கள், இந்த கடல் துறைமுகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இதையே தொழிலாக இருக்கின்ற இந்த ஹவுதீஸ் ஒரு நாளைக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான கப்பலை பார்க்குறவன், இதில் என்ன கொண்டு போவேன், எப்படிப்பட்ட இதெல்லாம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இது ஆயுதம் தான் ஏற்றி செல்லுகிறது. நேர செங்கடல் சூயஸ் கால்வாயை கடந்து இஸ்ரேலுக்குள்ள போய் இஸ்ரேல் துறைமுகத்தில் இறக்குறதுக்கு போறாங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அடிச்சிட்டாங்க. அடித்து எரிய விட்டு விட்டார்கள். எரிந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் இல்லை, மூழ்கி விட்டது. இதில் 25 இந்திய மாலுமிகள் இருந்தார்கள். இந்த கப்பல் எந்த கொடியை தெரியுமா பிடிச்சிட்டு போனது? இந்திய கொடியோட போகல. அவன் கண்டுபிடிச்சிட்டான். மேரிவெல்ஸ்ங்கிற கப்பல் அது இந்திய கொடியை கொண்டுட்டு போகல, மொராக்கோ கொடியை கட்டிட்டு போயிருக்காங்க. இப்படியெல்லாம் ஏமாத்துவாங்க. மொராக்கோ கொடியை கட்டி கொண்டு சென்றதுதான் அந்த கப்பல். இந்திய கப்பல் ஆனால் மொராக்கோ கொடியை கட்டிக்கிட்டு போகுது. இருந்தாலும் அவன் கேட்டுட்டான், விசாரிச்சு அடிச்சிட்டான். அடிச்சா அவன் இந்திய கப்பலுக்கு என்ன சொல்லுவான், எனக்கு தெரியாது, மொராக்கோ கப்பல் சொல்லித்தான் அவன் ஆயுதம் கொண்டு போறான்னு அடிச்சிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு, விஷயம் முடிஞ்சுன்னு சொல்லி அவன் ஒரு வரியில பதில் சொல்லிட்டு போயிடுவான். ஆகவே இப்பொழுது இந்தியாவிற்கு ஒரு கப்பல் நஷ்டமாகிவிட்டது என்பது மட்டுமல்ல, அதில் ஏற்றி கொண்டு சென்ற இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆயுத வகைகள் முழுவதுமே மூழ்கிவிட்டது. என்னென்ன கொடுத்தாங்க? பிரம்மோஸ் ஏவுகணை கொடுத்தார்களா அல்லது ட்ரிசூல் ஏவுகணை கொடுத்தார்களா அது நமக்கு தெரியாது. ஏவுகணைகள் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏவுகணைகளுக்கான பார்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அம்யூனிஷன் அவங்களுக்கு பற்றாக்குறை நிறைய இருக்குல்ல. அதனால் அதை ஈடுகட்டுறதுக்காக மோடிஜி அதை அவர்கள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் கண்டுபிடிச்சி கரெக்டாக அடித்து மூழ்கடித்து விட்டார்கள். இல்லை உனக்கு தைரியம் இருந்தால், உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால், நீ அவ்வளவு பெரிய வீராதி வீரன், நீ பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் சவால் விடுற, நீ தைரியம் இருந்தால் இந்திய கான்வாய் கப்பல்கள், இந்திய போர்க்கப்பல்களுடைய துணையோடு நீ ஆயுதங்களை கொண்டுகிட்டு போகணும். இந்திய போர்க்கப்பல்களின் துணையோடு ஆயுதம் ஏற்றிய கப்பல் இந்திய கொடி கட்டி கம்பீரமாக நீ இஸ்ரேலில் கொண்டு இறக்கிட்டு வந்து, நீ சரியான ஆம்பளையா? அதைத்தான் நம்ம கேட்கணும். ஆகவே இப்படி அடி விழுந்திருக்கிறது, மூழ்கடிக்கப்பட்டு விட்டது என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது போக இந்த அமைதி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடிவடைகிற நிலையில், எட்டுகிற நிலையில், ட்ரம்ப் ஒத்துக்கொள்ளுகிற நிலைக்கு வந்துவிட்டது. ட்ரம்ப்பும் நெத்தன்யாகுவை கண்டபடி நாய் பேயின்னு தான் பேசல, இன்னும் என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திட்ட வேண்டுமோ அந்த அளவிற்கு திட்டி விட்டார் நெத்தன்யாகுவை. நெத்தன்யாகு வம்பிழுத்தார், நன்றாக வாங்கி கட்டி கொண்டு பதுங்கி இருக்கிறார். இப்பொழுது அடிக்கிறதுக்கு அவங்ககிட்ட சாமா இல்லை போல இருக்கு. நேற்று அந்த அளவுக்கு இல்லை, முந்தா நாள் நேற்று காலை வரை சரியான அடி ஈரான் அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து அடிச்சு எரிய விட்டுருக்காங்க. நீ 1 அடிச்சைனா நான் 100 அடிப்பேங்கிற கதையாக நீ ஞாபக மறதி போல இருக்கு உனக்கு நெத்தன்யாகு. 1 அடிச்சா நான் 100 அடிப்பேங்கிற கதையாக அவர்கள் அடித்து எரிய விட்டிருக்கிறார்கள். இந்திய கப்பல் ஒன்று ஆயுதம் ஏற்றி சென்றது, மூழ்கடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்றைய செய்தி. பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் என்ன டெவலப்மெண்ட் என்பதை பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.